गाइस का स्वागत है आपके फेवरेट रिएक्शन चैनल में। और आज हम लेके आए वड़ा चेन्नई मूवी के सीन 6 का रिएक्शन। और लास्ट सीन जो था ना वो फेवरेट सीन है मेरा, क्योंकि उसमें जो है जो इवन जो वो घर पे सारे मिले हैं, अरेंज मैरिज का सीन था और वो जो पूरा उन्होंने सीक्वेंस बनाया हुआ था। और फादर जितना अपनी इज्जत दिखा रहा था उतनी उसकी इज्जत नहीं थी। फिर गुना का पूरा सीक्वेंस पूरी मूवी में बहुत इंटरेस्ट बना दिया सच में। पर मैं तो पता एक्सपेक्ट कर रही थी जब वो शेविंग करवाने गए थे ना, मुझे लगा था अभी मस्त कोई प्यारा सा गाना आएगा एंड शादी वादी पूरी इनकी दिखाएंगे, उसके बाद से ये सारे पंगे हो गए। पर शादी तो हुई ही नहीं। सही में देखते हैं क्या होता है। फिर आप भी देखो, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। 2003 பாக்கெட்டு காயின் டூல் மேல ஸ்ட்ரைக் மூணும் ஒரே லைன்ல இருக்கணும். அப்புறம் உடம்பு அந்த பக்கமாவே இருக்கணும். ரைட் கால் முன்னாடி. ये टीचर बन गए बच्चों के। 90 டிகிரி. வாவ். கண்ணு மூடி திறக்க சொல்ல ஒரு ஷாட் இருக்குதுல, அந்த ஷாட்ல ஸ்ட்ரைக்கர் ரிலீஸ் பண்ணனும். ஒரு நல்ல ஷாட்னா காயின் இந்த இடத்துல ஸ்ட்ரைக்கர் இருக்கணும், காயின் பாயில இருக்கணும். ரெக்வயர்மென்ட் ஃபோர்ஸ். நம்ம பிள்ளையோட மூஞ்சி கட்டனா ओ ये अभी तक पैरालाइज्ड है। டேய் சாப்பிட சொல்லதான் எல்லாம் வந்து பேசியா? அப்புறம் வந்து பேசியப்போ இல்ல நீ இதே மாதிரி போச்சுன்னா பசங்க எல்லாம் தேய்ச்சி போயிடுவானுங்க. இறங்கி வேலை செய்யறது புள்ளிங்களே இருக்க மாட்டானுங்க. 60-65 வீட்டு வாடகை வருது, 3 ஏரியால கேபிள் போட்டுக்கிறீங்க, அந்த துட்டு உங்களுக்கு போதாதா? அவங்க நம்ம கொடுக்க வேண்டிய பணமே லட்சம் இருக்குது. நீ அதெல்லாம் குத்தா கூட பரவாயில்ல, பயம் விட்டு போச்சுன்னா நான் போய் கேறேன். டேய் உனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு தானே உன்னை போலீஸ் ஆக்கி விட்டுக்கிறாரு. அந்த வேலையை ஒழுங்கா பாரு போதும். இல்ல நான் கட்ட கேறேன். டேய் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் என்னடா? इनका एक बंदा पुलिस में भी है भाई। ओले ரோடு வருதுல்ல, அது வேணான்னு மனு கொடுக்க போறோம், கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. ரொம்ப நல்லதுப்பா. இருக்கிற வீட்டை விட்டு எங்கப்பா போறது? நாங்க ரோடு வேலை நிறுத்தத்துக்கு மனு கொடுக்குறோம், கையெழுத்து போடு. எங்க வீட்டுக்காரர்கிட்ட வாங்கிக்கோங்கண்ணா. அவனோட அதிகபட்சம் நீ போறதுதான் கரெக்ட். இந்தா போடு. ये झोल तो नहीं कर रहे हैं? ಊಟ ಅಡಗರ இல்ல நான் மண்டத்துல இருக்கறேனா ಪ್ರಾಕ್ಟೀಸ್ பண்ணிட்டீல. ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಎಲ್ಲ ಊಟ இருக்கிறாங்களா? என்ன மேட்டர்னா கலா பெரிய பொண்ணேட்டா பத்திரிக்கை வைக்கணும்டா. டவுன்லோட் இருந்துச்சு. எல்லாரும் வருவானுங்கடா. நீ இல்லைன்னா நல்லா இருக்காது. ஏதாவது கோச்சிங் மேட்ச்னு வராதுன்றத செந்தில் அண்ணனும் வருவாரல்ல. ஆமா நான் வந்து யாராவது பார்த்தாங்க. அவன் பிள்ளைங்க யாருக்கும் நடந்த மேட்டர் தெரியாது. அது மட்டும் இல்ல, உனக்கும் செந்திலுக்கும் காம்ப்ரமைஸ் செட் பண்ணி விடுன்னு ஒரு ஆள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிறான். ரோடு கான்ட்ராக்டர் அவனையும் வர சொல்லிக்கிறேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுன்னு வச்சுக்க, எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். चलो बढ़िया है। இது ஏன் வீட்டு ஃபங்க்ஷனு, வரவன் யாரும் விரோதத்தோட வர மாட்டான். ये पुष्पा के गाने की एंट्री लग रही। ये क्या है? प्यूबर्टी के लिए भी एक फंक्शन होता है। मैंने कभी नहीं देखा सुना। है। हाँ। देखा हुआ है? हाँ मतलब होता है, कईयों के घरों में होता है ऐसा, दान वान करने जाते हैं बाहर। मैंने ऐसा देखा है। नहीं, तो प्रॉपर सेलिब्रेशन हो रहा है। नॉर्थ इंडिया में काफी जगह तो टैबू की तरह ट्रीट करते हैं। मेरे टाइम पे हमने कड़ा प्रसाद करवाया। ये साला फ्री आता है। ये हर जगह है। फोटो वोटो खींच रहे हैं पूरे। वो गोल्ड वोल्ड पूरा हर चीज। क्या फुल पावर। ओ यार इसको सेंथिल क्यों बुलाया? वो गुना बुलाया। அன்பு நம்ம ஊரில் வேறு பைஸ் இல்லை, அவன் ஃபுல்லாக அமைதி. உன் ஃப்ரெண்டு தானே? ஆமா என்னண்ணா பேங்க்ல வேலை வச்சுன்னா இதோட அப்பா அம்மா வீட்டுன்னு எங்கேயாவது ஃப்ளாட் வாங்கிட்டு போக சொல்ல வேண்டியதானே. இன்னும் இங்கே என்ன பண்ணுகிறான்? நம்மள்கிட்ட அந்த பெசன் நகரில் ஃப்ளாட் இருக்குல்ல, வேணும்னா நம்ம ஒரு டூப்ளேக் கொடுத்துடலாம். புரியல. क्यों? அது என்னன்னாடா, ஹார்பருக்கு கண்டெய்னருங்க வர்றதுக்கு அவர் ரோடு போடுறாரு. ரோடு கொஞ்சம் நம்ம ஊர் மேலே வருதுடா. இது வரைக்கும் கண்டெய்னரில் அடிபட்டு ஊருக்காரங்க எத்தனை பேர் செத்துக்கிறாங்க. ரோடு பேசாண்டா எல்லாருக்கும் நல்லதுடா. ஊரில் இருக்க எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவன் பாட்டுன்னு துருத்துரு கோர்ட்டில் போய் ரோடு போடக்கூடாது ஸ்டே வாங்கிட்டுக்கிறான். படிச்சுக்கிறான்ல அந்த அதுப்பு. அன்பு நம்ம ஊருக்காரன் உன் ஃப்ரெண்டுன்றதுனால கூப்பிட்டு வச்சு பேசினுக்கிறேன். இல்லைன்னா அவனெல்லாம் அடிச்சு விட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நாளைக்கு மீட்டிங் இதுடா, எல்லா ஊர்லேருந்து ஆளுங்க வராங்க. நீ அவனை இட்டுனுவா, நம்மளாம் சேர்ந்து உட்காந்து பேசி அவனுக்கு புரிய வைப்போம். ये गुना भी यूज ही करता है अनबू का, कोई दोस्त दास्त नहीं है। अच्छा बनता है बस उसके सामने। उसने वो काम भी अपने भाई के लिए किया था, वो गलत हो गया था बस। ஷார்ப்பான பையன் ஒண்டியா செஞ்சுட்டு போயினே இருப்பான். सेंथिल साइड साइड। அம்மா ஒரு கூட்டம் சொல்லிட்டாங்க. पद्मा तो सिंदूर विंदूर लगा के रेडी होके मस्त, उनकी शादी हो गई मतलब। हाँ तो 2003 का दिखाया ना, बाद का। இல்லண்ணா தம்பி என்ன எல்லாம் வர ஊர்ல மறந்துட்டு போய் அண்ணா வந்துடா. வீட்லயா? ஆமா வா அண்ணன் பார்க்கலாமா? अरे அண்ணா அப்செட் ஆயிடாரு. போன் எடுத்து பேசினா கொஞ்சம் சிரிக்கிறாரு. உன்னை பார்த்தா கொஞ்சம் மஜா ஆயிடாரு. வா वो उसको शायद याद हो सकता है, पता है? அண்ணா அன்பு வந்துடா. கேர் பட பிளேயர் नहीं याद याद है। नहीं है। அன்பு
அன்பு ஊர்ல வெயிட் பண்ணல கிளம்பு. மிஸ்ஸஸ் வெயிட் பண்ணுங்க. वो मेरे बैठो वो कह रहे जाओ. நான் मुझे बहुत बुरा लग रहा है. इनका क्या लेना देना है? ஏய் ஆண்டவா போதப்பா சாப்பிடலாம். போய் சாப்பிடு. எக்ரே எல்லாரும் இட்டுன்னு போ. டேய் இட்டுன்னு போடா. டேய் எல்லாரும் சாப்பிட போணும் அப்பதான் நான் சொன்னேன். யோ எல்லாம் சாப்பிடுவாங்க. நான் ஒரு 10 மணி யார வா போன் பேசினுங்கற அம்மா அவள்தான் உனக்கு निकलो निकलो निकलो. गलती से भी कोई बात हो तो. और उसको ये सही बिठा रहे. நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்லை. சிங்க மாதிரி இந்த மனுஷனை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க பாரு. எனக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச, இப்போ இதையும் நீ தான் பண்ண வச்சுக்கிற. மாறி நடக்கூடாது நடந்துச்சு. இங்க நல்ல விஷயத்துக்கு வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் பேசுனேன்? உங்களுக்கு ஒன்றா இதெல்லாம் ஈஸியாக இருக்கலாம், எனக்கு ஒரு புருஷன் தாங்கிறாரு. I have only one husband. कितने होने चाहिए भाई? हाँ ये किसको ताना मारा? டேய் சிவா நீ இப்படி வா அவங்க உட்காரட்டும். ஐயா इसको तो नहीं बोल के गई. நீங்க உட்காருங்க. இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கோஆபரேட் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த ரோடு வேலை ஈஸியா முடியும். உங்க 2 டீம் பெனிஃபிட் ஆகுற மாதிரி நான் பாத்துக்கிறேன். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்க எப்பவுமே காம்ப்ரமைஸ்க்கு ரெடியா தான் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? பாதிக்கப்பட்டிருக்கிறது நாங்க தானே. எங்க வீட்டு புள்ளைய சாவச்சதுக்கு இதோட விட்டு என்ன சந்தோஷப்படுங்க. சி உங்க 2 சைட்லயே லாஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா இது மல்டி மில்லியன் ப்ராஜெக்ட். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க எல்லா லைஃப்னா செட்டில் பண்ணிட்டு ये कुछ समझदार அவங்க இவர் இவ்ளோ அசிங்கப்படுத்தின அப்புறம் நாங்க என்னத்துக்கு வீட்டுக்கு? நான் காம்ப்ரமைஸ் ஆறேன், ஆனா அவங்களை குத்துனோன்னா அவங்கள எனக்கு கொடுக்க சொல்லுங்க. ओए மாரிமா காம்ப்ரமைஸ் என்ன இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு தாண்டி போறதாமா. நீ ஏன் மூஞ்சி போன கதையை திருப்பி கிளப்புற? இது எங்க முடிஞ்சுது? முடிக்கிறதுக்கு தான் கேக்குறேன். இவரை குத்துனவன கொடுங்க. யார் குத்துறாண்டமா? 10 பசங்க வந்து மூஞ்சானுங்க. அதுல ஒருத்தன் குத்திக்கிறான். எவன் குத்திக்கிட்டு யாருக்கு தெரியும்? என்ன சொல்றேன்? உங்களை டைட்டா கட்டுனது நானு. யாரும் அண்ணங்கிட்ட நெருங்காத அளவுக்கு பாத்துக்கணும். அருண் அன்னிக்கிட்ட போய் இப்படி சொன்னா எங்க பிளாக்ல உங்க ஆள் ஒருத்தங்கிறான்னு. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சோ அருண் சாவிச்சிட்டீங்க. எங்க பிளாக்ல இருந்த உங்க ஆள் யாருன்னு சொல்லு, எங்களுக்கு அது போதும். बाजू में खड़ा है वो मोल. கன்ஃபார்மா உன் பிள்ளைங்க செய்யலன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு இந்த சீன்ல விழுந்திருந்தா ஒண்ணு என் புருஷன் செத்துருப்பாரு, இல்ல அவனுக்கு செத்துருப்பானுங்க. இந்த மாதிரி யாரை இழுத்து இருக்காது. இவர் இந்த மாதிரி இருந்தா ஊர்ல இருக்கிற எங்க செல்வா கொஞ்சணும்ன்ற பிளானிங்ல அவன் கரெக்டா குத்திக்கிறான். அவங்க அவளை கேக்குறாங்களே, why don't you consider? ஏன் யோசிக்கிறீங்க? ஒரு ஆள் தானா? we will make it in millions. अरे ऐसे दे मत देना गलती से भी. नहीं ओए वादा किया है. குத்துனவங்க தான் தண்டனை கொடுப்பாங்க. குத்துன பொருளா கொடுப்பாங்க. இவங்க சொல்லி தான் அவன் குத்தி இருப்பான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுண்ணா. அவரை குத்துனவும் ஓணும். என்னம்மா நீ சொன்னதே திருப்பி சொல்லுங்கற? அக்கா கேக்குது. ஆமா குத்துனா ஓலே எங்கற எல்லாரையும் அடிச்சிட்டு போயே இருப்பாங்க. ஓ நீ சொல்லியா? ஏய் தம்பி ஏய் அங்க இருடா. ஏய் தலைங்க மாட்டேங்கற மத்த निकलो. அன்பே நீ போ. குணா 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 இல்ல நான் பேசுறேன். इनको ना निकलना चाहिए इन सब में से बाहर जितना जल्दी हो सके. காம்ப்ரமைஸ் பண்றாங்க. நான் ரொம்ப எஃபோர்ட் எடுத்திருக்கேன். என்னாச்சு? ஏன் சண்டை போடுறாங்க? சொல்றோம். शहर छोड़ दो. நான் பண்ணது கரெக்டா தப்பான்றது அடுத்த விஷயம். ஆனா குத்துறவன குத்துறதானவங்க கேட்டுனுறாங்க. குணா சைலண்டா உட்கார்ந்துறாரு. நம்ம தான் தேவையில்லாத விசுவாசம்லாம் सही में वो सोच तो रहा है. குணா கோசம் தானே பண்ண, அவங்களே காட்டி கொடுப்பாங்களா? இவங்க எல்லாரும் ராஜண்ணா கூட இருந்ததுலேருந்தே இவங்களை பார்த்துனுறேன். அவனுங்களுக்கு ஆதாயம் இருக்குதுன்னா என்ன வேணா செந்தில், குணா, வேலு, தம்பி, சந்திரா இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது कैसे? ராஜன் தான். राजन ஊர் द हुड. राजन तो वो द गुड मैन था. वो तो अच्छा था. மார்க்கெட் வியாபாரிகளுக்காக கட்டுமரத்தில் பைக் எஞ்சின் வச்சு கடலுக்கு போய் பெரிய பெரிய கப்பல்களில் ஊக்கடிச்சு வெளிநாட்டு பொருள்களை இறக்கி எடுத்துட்டு வரதான் ராஜனோட வேலை. அந்த காலத்தில் டிவி, டெக்கு, ஃபாரின் சிகரெட்டு, ஃபாரின் சாராயம், சென்ட்டு, ஷூ, ஜீன்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்து ராஜனே முத்தண்ணா கூப்பிட்டுட்டாரு. குணா நான் சர்க்கிளாக இறங்கி குடோனில் ஏற்றி வச்சிரு. தம்பி நீ ஸ்டேஷனுக்கு போய் ரமேஷை பார்த்துருது. ओ ये सब इसके वर्कर थे राजन के. பைனாகுலர்ரா தூரமாகிறத பக்கத்தில் காட்டுறது. நான் பார்க்கட்டானா? உனக்கு ஆமாண்ணா. वाह काम ये बुरा करते थे बट रॉबिन हुड टाइप थे. दिल के अच्छे. டேய் அண்ணா வணக்கண்ணா.
சொல்லலாம் என்ன மேட்டர்னா அப்புறம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஆமாண்ணா, யார் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய லோடு இறக்கினதுங்களா? ஃபஸ்ட் டைமாக நம்ம தான் பண்ணிக்கிறோம். அப்படியே நம்ம தெருவுல ஒரு வீடு வாங்கிக்க, கெத்தாக இருக்கலாம்ல. ஐயோ, இந்த உப்பு காற்று இல்லாது ஹைட் இல்லை கால் வைக்காது, நம்மளுக்குலாம் தூக்கம் வராதுண்ணா. அதுவும் இல்லாத ஜனம்னா இந்த சேஃப்டி வேற என்ன கிடைக்கும்? இப்போ வெளியால் எவனாவது ஜனத்தோட பர்மிஷன் இல்லாத ஊருக்குள்ள கால் வைக்க முடியுமா? ஊரில் அது என் கோட்டை. நீ ஜனங்களை பற்றி சொல்லிட்டு நான் சொல்ல வந்தது எப்படின்னா செந்தில்ண்ணா நம்ம இதான் நம்பி பேசலாண்ணா. வாடா வீர குடும்பம்ண்ணா. டே நீ குப்பரேச மாமனா? ஆமாண்ணா. நெத்தி முகம் அப்படியே இருக்குடா மாதிரியே. सब कितने एकदम ऐसे रहते थे राजन के राउंड. உட்காரு. சொன்ன அடுத்த வருஷம் போப்பாண்டவர் நம்ம ஊருக்கு வர்றாராம். போப்பாண்டவர் யாருன்னு தெரியுமில்ல? பிள்ளைகிட்ட கேட்டுச்சுண்ணா. சரி புரிஞ்சுது. அடுத்த வருஷம் வர்றாரா? அதுக்காக இந்த வெறுநாள் இருக்கிற குப்பத்தெல்லாம் காலி பண்ண போறாங்க. நல்ல ப்ராஜெக்டே பக்கமே பண்றீங்க. நம்ம ஊரையும் சேர்த்துக்கிட்டு 800 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஃபேக்டரி கூட ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். ஜனம்ண்ணா ஊரை காலி பண்ணிட்டு அவங்க தானே போவாங்க. என்னடா நீ வேற ரோட்டுக்கு இந்த பக்கம் ஹவுசிங் போர்டு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலயே அதை விட பெருசா கட்ட போறோம்ல, எல்லா வசதியோட. அந்த பில்டிங் கான்ட்ராக்ட், அந்த ரோடு அகலம் பண்ற கான்ட்ராக்ட், அந்த ஐஸ் ஃபேக்டரி, அது இதுன்னு எல்லாம் நமக்கு தானடா வரப்போகுது. டே ராஜனே, நீ ஊக்கடிக்கிற பாரு நார்வே கப்பல், அது மாதிரி 4 கப்பல் உன் பேர்ல ஓடுண்டா. இல்லைண்ணா நாளைக்கு இந்த மீனவர் சமுதாய மீட்டிங் இருக்கு பாரு, அங்க வந்து நெல்லு. बड़ी बड़ी बातें लग रही है मेरे को तो. நம்ம பட்ட கஷ்டப்படலாம் போதும்பா. காலகாலத்துக்கு கஷ்டப்படணும்னு நமக்கு தலையெழுத்தா? நம்ம புள்ள குட்டிங்களாவது நல்லா இருக்குமே. அடுத்த வருஷம் போப்பாண்டவர் இங்க வராரு. அதை காரணமா வச்சு சாந்தோம்ல இருந்து 800 வரைக்கும் இருக்கிற குப்பத்தெல்லாம் காலி பண்ணிட்டு பெரிய தொழில் தொடங்குறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கு அரசாங்கம். இப்ப கடல் சீற்றம் வந்தா கஷ்டப்படுறோம்ல, அதனால ரோடுக்கு அந்த பக்கத்துல இன்னொரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க இலவசமா. கவர்மெண்ட் எதுக்கு எங்களுக்கு இலவசமா வீடு கட்டி கொடுக்குது? எங்களால இருந்து என்னதான் எடுத்துட்டு போய் பாக்குறீங்க? ஏடா எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா நம்ம தலைவர் கொடுக்குறதானடா? நம்ம தலைவர் நமக்கு நல்லதானே பண்ணுவார். प्राइम रियल एस्टेट है तुम लोगों के पास. வச்சுங்க, கல்லாத்துல இருக்கிற எங்க மரத்துக்கும் வலைக்கும் யார் பாருங்க. இங்க நிக்கிறது ராஜன், எப்பயும் என் கூட தான் இருப்பான். அவனை தாண்டி எவையா கல்லூரத்துல வந்து உங்க வலையும் மரத்தையும் தொட போறான்? ஒன்னே எப்படி சொல்ல முடியும்? எதா இருந்தாலும் யோசனை பண்ணி சொல்றோம். ராஜன் வாக்கு கொடுத்தா பண்ணலாமா? என்னப்பா சொல்றீங்க? ओ राजन के बोलने का कितना मतलब है. இதெல்லாம் கேட்டுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இவ்வளோ நாள் உங்க கூட நிற்கிறது நீங்கள் எனக்கு செஞ்ச நல்லதுக்காக, ஊருக்கு பண்ண போகிற துரோகத்துக்கு. கட்சியில் பெரிய தொழில் சுற்றுறேன். அதிகாரி என்ன கேள்வி கேட்கணும் தெரிய தேவையில்ல. கல்லூரத்து வந்து நம்மளை கைப்பிட்டாங்க, என்ன பண்ண போகிறானுங்கன்னு கேளு. ஹார்பர்ல இருந்து வந்துட்டு போறதுக்கு 100 அடி ரோடு போட்டு தருவோம். மீனவர்களுக்கு ஐஸ் ஃபேக்டரி கட்டி தருவோம். எல்லாம் வெளியூர்காரங்க தானே கொடுக்க போறீங்க? நோ 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 நோ, இதெல்லாம் டெண்டர் விட்டு டெண்டர் மேலாம் எனக்கு தெரியும்பா. யார் அடிக்கிறாங்களோட துட்டு இருக்குது. துட்டு வச்சிருக்க வெளியூர்காரன் யாரும் எடுத்துருவான். தொழில் செய்ய வரவன் தனியாக இருப்பானா? மொத்த குடும்பத்தை இட்டுன்னு வந்து இங்கே வச்சுக்குவான். அவனுக்கு கல்லும் தெரியாது மரமும் தெரியாது. நாளைக்கு நாங்கள் தொழில் செய்ய கடலோரம் போனால் எங்களை பார்த்து பயமாகுதுன்னுவான். நாங்கள் கருவாடு காய வச்சா கவுச்சி அடிக்குது, என்னால் இங்கே வாய முடியல. நீங்கள் போலீஸை விட்டு எங்கே வச்சு தோத்துவீங்க? சொந்த ஊரில் எங்களுக்கு பொறுப்பு இல்லாத வெளியூருக்கு வேலை தேடி போவோம். எங்கள் பிள்ளைங்களாம் இங்கே சோத்துக்கு லாட்ரி அடிக்கணுமா? நோ முத்துனா, வெளியூர்காரங்களை ஊரை கொடுக்குறது நான் சொன்ன ஊக்கையா? ஒரு 3 சீட்டு வேலைனா என்னாண்டு வச்சுக்காங்க. பழுத்து விட்டவன் கூட பார்க்க மாட்டேன். राजन की एक अलग इज्जत है भाई. பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லுவேன். நீ கல்லுக்கும் வெளியவும் கிளம்பி போயிடுவீங்க. பொம்பளைங்க நாங்க வீட்டுல குழந்தை வச்சுன்னு ஒண்டியா இருப்போம். அவங்க போலீஸ் கூட்டின அந்த பிரச்சனை பண்ண நாங்க என்ன பண்றது? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் ஊக்கடிக்குது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் பிள்ளைங்களும் ஊர் உள்ளே இருக்கிறோம். எங்களை மீறி எவன் ஊர் உள்ள இறங்குறான்னு பாக்குறேன். அதுக்குன்னா அப்படி வந்தா நாங்க சண்டை செய்வோம். உன் பங்குக்கு நீ 2 பேரை வெட்ட மாட்டியா? வந்தா வெட்டுவேன். அப்படி சொல்லு. यहाँ पे राजन जो है ना वो बहुत इंपॉर्टेंट कैरेक्टर है, बिकॉज देखा जाए तो ये सब उसके अंडर ही पले हुए हैं. पर आगे अब क्या हुआ वो चीज़ देखनी होगी, बिकॉज ये सब अलग हो गए और लड़ने लग गए एक दूसरे के अंदर और पूरा इतना परेशान हो गए ना. राजन के अंदर तो पूरा एरिया कितना बढ़िया रहता था, और उसने कैसे कैरम की पूरी कि हमने देखा था स्टार्टिंग में उसने पूरी कॉम्पिटिशन्स भी कराए थे, सब चीज़ कराए थे. वो हर इन चीज़ों में बहुत अच्छा था और वो चाहता था कि यहाँ के लोग एजुकेट हो, बढ़े, और इवन अभी भी वो सबके लिए फाइट ही कर रहा है. राजन बहुत अच्छे लीडर है. मतलब इनके हाथ में अगर चीज़ें आती है तो वो बहुत अच्छे से सारी चीज़ें करता है. बट द थिंग इज़ ना, अभी अनबू पे बहुत ज़्यादा जो है प्रेशर आ चुका है, बिकॉज अभी वो पैसों के आगे तो इंसान क्या ही है. वो वादे थोड़ी याद रखेगा. तो मुझे लगता है जल्द से जल्द अनबू को निकलना चाहिए. वही उसको यही डर है, और मेरे को भी ये डर है कि गुना जो है वो कहीं ना कहीं नाम दे देगा. उसको होगा कि भाई चले फंसता है फंसे और यहाँ पे मेरा काम हो जाए. तो आपका इस बारे में क्या कहना है कमेंट सेक्शन में जरूर बताएगा. जैसे लाइक करते जाइए, कमेंट करते जाइए, शेयर करते जाइए और सब्सक्राइब करिए. बाय.